ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? நான் முன்பு பழைய வீடியோக்களில் சொன்னதே இப்போது நடந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 1.5 நாளுக்கு முன்பு, ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு இன்டர்நேஷனல் சேனலில் அளித்த பேட்டியில் கூறினார், இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயர் கோரிக்கிறது. இதை பற்றி மீடியாக்கள் இஸ்ரேலி அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் மௌனமாக இருந்தனர். ஏனெனில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்று மாலை 6 மணி இந்திய நேரத்தில் ஈரானிய அரசாங்கம் முழுமையாக சரணடைந்துள்ளது. அவர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள், கத்தாரிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள், சவுதி அரேபியாவிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள், ஓமானிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள். எப்படியாவது ட்ரம்பை அழுத்தி வைத்து இஸ்ரேலிடம் குண்டுவீச்சு நிறுத்து என்று சொல்ல வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. இதையே நான் முன்பு சொன்னேன். இங்குள்ள சில சாட்டலைட் சேனல்கள் போர் பற்றி பரப்பும் பொய்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போர் ஒரு பக்கத்தில் மட்டும் இல்லை, 2 பக்கங்களிலும் நடைபெறும். ஆனால் இதில் ஒரு உயர்ந்த நிகழ்வு உள்ளது. நாம் எப்படி கணக்கிட்டாலும் ஈரானுடன் ஒப்பிடும்போது இஸ்ரேலுக்கு மட்டுமே இந்த மேன்மை உள்ளது. ஈரான் கூறியவை அனைத்தும் போலியானவை மற்றும் பொய்மைகளே. அவர்கள் அமெரிக்காவை சவால் விடுகிறார்கள், இஸ்ரேலை சவால் விடுகிறார்கள், உலக நாடுகளை சவால் விடுகிறார்கள். 4ஆம் நாளில் அவர்கள் அழுகிறார்கள். ஏன்? அபராசி என்று அழைக்கப்படும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பகிரங்கமாக ட்ரம்பிடம் கோரிக்கை விடுக்கிறார், அழுகிறார். எப்படியாவது நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசி குண்டுவீச்சு நிறுத்து என்று சொல்ல வேண்டும் என்கிறார். என்ன விஷயம்? போர் 5ஆம் நாளுக்குள் நுழைய போகிறது. 5ஆம் நாளில் ஈரான் இவ்வளவு அழுவதற்கு காரணம் என்ன? கேரளத்தில் உள்ள மீடியா சொல்கிறது, டெல் அவிவில் குண்டு விழுந்தது, ஜெருசலேமில் குண்டு விழுந்தது, கலிலியாவில் ஏவுகணை விழுந்தது என்பதெல்லாம் உண்மைதான். சுமார் 28 முதல் 30 பேர் வரை இறந்துள்ளனர். 120க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இது உண்மை. இந்த போருக்கு முன், இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு, போர் மோதலுக்கு பிறகு இந்தியாவின் காம்பைன் டிஃபென்ஸ் சீஃப் அனில் சௌகான் கூறிய ஒரு அறிக்கையை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்திய இராணுவத்திற்கு கணக்கீட்டில் தவறு நேர்ந்தது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்துதான் நாங்கள் போரில் முழுமுனைப்பாக மாறினோம். ஆனால் இங்கு இஸ்ரேலில் கணக்கீடு தவறவில்லை. கணக்கீடு தவறுவது என்றால் என்ன? போரின் தத்துவத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏனென்றால் நீங்கள் பலரும், என் நண்பர்களும் இதை பற்றி கேட்கும் பொழுது இதை போனில் விளக்க முடியும் என்றாலும் நிறைய விளக்க வேண்டியிருக்கும். புரிந்து கொள்ள வேண்டியது, ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே எதிர்பாராத இந்த போருக்கு அவர்கள் உண்மையில் தயாராகும் நேரம் 1 மாதம் கழித்துதான். இஸ்ரேல் அதற்கு முன்பே தாக்குதல் நடத்துகிறது. ஏனென்றால் போருக்கு ஒரு தயாரிப்பு நேரம் தேவை. 1 மாதம் தயாரிப்புக்கு பிறகு போருக்கு செல்லும் போது இஸ்ரேலின் கணக்கீடு என்னவென்றால், இஸ்ரேல் இராணுவத்தில் 500 முதல் 600 வரை படையினர் கொல்லப்படுவார்கள். சுமார் 15 முதல் 40 வரை டாங்குகள் இழப்பாகும். அவர்களின் 10 விமானங்கள் அழிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதுதான் போருக்கு முன் அவர்களின் கணக்கீடு. இது அவர்களுக்கு தெரியும். பல முனைகளில் போர் நடைபெறும். ஹிஸ்புல்லாவுடன் போர் நடைபெறும், ஹூதிகளுடன் போர் நடைபெறும். இடையில் அவர்களுக்கு உதவ ஈரானுடனும் போர் நடைபெறும். இவ்வளவு பேர் பல முனைகளில் தாக்கும் போது அவர்களின் கணக்கீடு 400 முதல் 500 படையினர் கொல்லப்படுவார்கள் என்பதுதான். இவ்வளவு டாங்குகள் இழப்பாகும், இவ்வளவு உபகரணங்கள் அழிந்து போகும். ஆனால் அவர்கள் இராணுவம் தீர்மானிக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் போரில் வெல்வோம் என்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் ஈரானுடன் போருக்கு முன் அவர்களின் கணக்கீடு என்னவென்றால், போர் 12 முதல் 20 நாட்கள் நீடிக்கும். அதற்குள் 300 முதல் 350 பேர் கொல்லப்படுவார்கள். சில நேரங்களில் அது 500 ஆகலாம். இதில் படையினரும் பொதுமக்களும் அடங்குவர். அவர்களின் ஏவுகணைகள் தாக்கும். அவற்றில் இவ்வளவு சதவீதம் மட்டுமே தடுக்க முடியும். ஆனால் நாம் ஈரானை தோற்கடிப்போம். இதுதான் போருக்கு முன் கணக்கீடு கூறுவது. முதல் கட்டத்தில் அங்குள்ள அணு வசதிகள், இராணுவ தளபதிகளை தாக்கி அழிக்க வேண்டும். 2ஆம் கட்டத்தில் ஈரான் பதிலடி கொடுக்கும் போது பொதுமக்கள் மத்தியில் ஏவுகணைகள் விழுந்தால் அவர்களின் பொருளாதாரத்தை தகர்ப்பது. அதேபோல் இராணுவத்தில் மற்ற நிகழ்வுகளை தகர்ப்பது. நீண்ட தூர ஏவுகணைகள் காரணமாக ஹைபர்சோனிக், சூப்பர்சோனிக் என்று சொல்வதில் விமான தடுப்பு முறைமைகளால் இவ்வளவு சதவீதம் மட்டுமே தடுக்க முடியும். அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் உதவியுடன் இஸ்ரேலில் இருந்து வரும் சுமார் 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நீண்ட நேரம் போர் நடத்தப்படும். ஆனால் அதற்குள் தாக்குதல் விகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் 100% தாக்குதல் விகிதம் கொண்டது. ஈரானின் எந்த விமான தடுப்பு முறைமையும் இதை தாங்க முடியாது.
ஈரானின் விமான தடுப்பு முறைமை முழுவதுமாக தகர்ந்து துகள்களாகிவிட்டது. பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொன்னார்? ஈரானின் ராக்கெட் ஏவுகணைகளில் 30% நாங்கள் தடுத்து விட்டோம். மீதமிருந்த 20% 2 நாட்கள் எடுக்கும். அதையும் நாங்கள் நடுநிலையாக்குவோம். மீதமுள்ள 50%ற்கு நேரம் எடுக்கும். ஆனால் நாங்கள் ஈரானை துவைத்து எடுப்போம், ஈரானை எரிப்போம். இதுதான் அவர் சொன்னது. பிறகு ஈரான் என்ன செய்தது? இந்த ராக்கெட் ஏவுகணைகள் அல்ல, டெஹ்ரான் நகரின் அருகே, மேற்கு டெஹ்ரான் நகரின் அருகே உள்ள பெரிய இராணுவ முகாம்தான், அதாவது கண்டோன்மெண்ட். அது ஒரு குடியிருப்பு பகுதி. அங்கிருந்துதான் இவை ஏவப்படுகின்றன. அதனால்தான் இஸ்ரேல் முன்பே அங்குள்ள மக்களிடம் வெளியேறச் சொன்னது. அவர்கள் வெளியேறச் சொன்ன பிறகு ஈரானுக்கு உண்மையில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்களின் தளத்தை தாக்குகிறார்கள். அதன் நடுவில் ஈரானின் ஸ்டேட் டெலிவிஷன், அவர்களின் ரேடியோ நிகழ்வுகள் அனைத்தும் இயங்குகின்றன. இந்த கண்டோன்மெண்ட்டுக்குள் தான் அவை இயங்குகின்றன. அதற்கும் குண்டு வீசப்பட்டது. ஏன் ஈரான் இவ்வளவு விரைவில் பயந்து விட்டது? அவர்களுக்கு தெரியும், இனி அவர்களால் இது போன்ற ராக்கெட் ஏவுகணைகளை ஏவுவதற்கான வசதிகள் குறைந்துவிட்டன. முன்பு போல் தாக்குதல் நடக்காது. இதற்கிடையில அவர்கள் அமெரிக்க தூதரகத்தை தாக்கினர். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் திரும்ப போகிறது. அதே போல அமெரிக்கா சொல்லிவிட்டது, இஸ்ரேலிடம் அவர்களின் தளங்களை பயன்படுத்தலாம், அங்கிருந்து தாக்கலாம் என்று. புரிந்து கொள்ளுங்கள், போர் என்றால் ஒரு பக்கம் மட்டும் இல்லை. அதனால்தான் நான் போரை எதிர்க்கிறேன். ஆனால் ஈரானுக்கு எதிரான இந்த நிகழ்வு, ஈரான் இதை செய்யும் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்காவை இழுத்து விட்டார்கள். இனி என்ன நடக்கப் போகிறது? மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு நடக்கும். டெஹ்ரான் நகரம் மட்டுமல்ல, ஈரான் முழுவதையும் அவர்கள் எரிப்பார்கள். அதாவது ஈரானை கடந்த 50 ஆண்டுகள் பின்னால் தள்ளிவிடுவார்கள். நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த ஆன்மீக தலைவர் அலி காமனி, அவரை தாக்குவார்கள். நீங்கள் கேட்டீர்கள், எனக்கு எங்கிருந்து தகவல் கிடைக்கிறது என்று. நான் இஸ்ரேலி வலைப்பதிவர்களை தொடர்ந்து பார்க்கும் ஒருவன். அவர்கள் சில விஷயங்களை சொல்வார்கள், அது யூத மொழியில் இருக்கும். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கிறேன். இப்படித்தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் திடீரென புரிகிறது. அவற்றை இணைக்க முடியும். அவர்களே துல்லியமாக சொல்கிறார்கள், ஈரான் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்க முடியும் என்று. அதிகபட்சம் ஈரான் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும். அவர்களின் இராணுவம் அழிவின் விளிம்பில் உள்ளது. ஏன் ஈரான் திடீரென சீஸ்ஃபயர் கோரிக்கை விடுக்கிறது? ஏனென்றால் அவர்களே தாளம் தவறிவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் குண்டுகள் விழுகின்றன. அதே போல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்று இஸ்ரேல் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை. ஹமாஸுக்கு எதிராக கூட பயன்படுத்தவில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கப்பட்ட அதன் பெயர் கோஸ்பல். இந்த கோஸ்பல் என்று சொல்வதின் இலக்கு 200 ஒரே நேரத்தில். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் செய்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேலின் முன்னால் ஈரான் ஒன்றுமில்லை. அவர்கள் இப்படி ஏவுகணைகளை விட முடியும். பாருங்கள், ஈரானின் பிரதேசத்திற்குள் முழுவதும் இஸ்ரேலிய விமானங்களே உள்ளன. அங்கு ஒரு இராணுவத்தினர் அசைய முடியாது. எல்லா இடங்களிலும் குண்டுகள் விழுகின்றன. ஈரான் என்ன சொன்னது? எரிப்போம், பிடிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம். எங்கே போனது? இஸ்ரேலில் சில பொதுமக்கள் இறந்தனர். ஒரு இராணுவ முகாமில் குண்டு விழுந்தது. அங்கு ஒரு சுத்திகரிப்பு ஆலையில் குண்டு விழுந்தது. ஹைபா நகரில் ஏவுகணை விழுந்தது. இவை அனைத்தும் வரையறுக்கப்பட்டவை. மறுபுறம் பாருங்கள், ஈரானில் என்ன நடந்தது? எங்கு பார்த்தாலும் நிற்கிறார்கள். அந்த நாடு முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. இவ்வளவு பெரிய இராணுவம் இருந்த நாட்டின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள். இவை அனைத்தும் என்ன செய்ய முடியும்? அங்கு போக்குவரத்து முழுவதும் தடைபட்டுள்ளது. ஏனென்றால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி எங்கேயாவது ஓடுகிறார்கள். அதனால்தான் பயம். ஈரானிய அரசாங்கம் ஏன் அமெரிக்காவிடம் சீஸ்ஃபயர் கோரிக்கை விடுத்தது? அமெரிக்கா மௌனமாக இருந்ததற்கு காரணம், அமெரிக்க ஜனாதிபதிக்கு முடிவு எடுக்க முடியாது. இந்த நிகழ்வு ரிபப்ளிகன் கட்சி அமெரிக்க நிர்வாகத்திடம் கேட்ட பிறகே, இனி அமெரிக்க ஜனாதிபதி இந்த சீஸ்ஃபயர் பற்றி ஏதாவது சொல்ல முடியும். டீஎஸ்கலேஷன் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவில்தான் இஸ்ரேலுக்கு ஈரானை அழிக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் ஏன் மௌனமாக உள்ளன? யாரும் பேசவில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு பல உலக நாடுகள் இறையாண்மை வழங்கியுள்ளன. ஈரான் அழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொன்னேன், இந்த போருடன் மத்திய கிழக்கு, ஆசியா சமாதானமாகும். இந்த காமெனியின் விஷயத்துல தெரியும். அமெரிக்க ஜனாதிபதி வீட்டோ சொன்னாலும் இவை அனைத்தையும் மாற்றி சொல்லுமால் ட்ரம்ப். அவரை தாக்கவே சொல்லுவார்கள் இறுதியில. ஏனென்றால் அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு இனி முன்னேற முடியாது என்றே சொல்லுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த போர் இஸ்ரேலின் வெற்றியாகும். இஸ்ரேல் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியை காட்டுகிறது.
ஹசன் நஸ்ருல்லா சொன்னது அதே வீரவாதங்கள் தான். ஈரான் இவ்வளவு காலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தது. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இஸ்ரேலிய இராணுவத்தை தொடக்கூட முடியவில்லை. இஸ்ரேல் அங்கே கிடந்து கொண்டு காட்டும் தாண்டவம். எத்தனை ஈரானிய இராணுவ அதிகாரிகள் தாக்கப்பட்டுள்ளனர். இப்போது புதிய புள்ளி விவரங்களும் வெளியாகின்றன. சுமார் 24 அல்லது 26 ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இறந்துவிட்டனர். இனி அவர்களால் எப்படி அணு ஆயுதம் தயாரிக்க முடியும்? மீண்டும் சொல்கிறேன், இந்த போர் முழுவதுமாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரானை மூடி மூடி துவைத்து அழித்து எரிக்கிறார்கள். அங்கு அசைய அனுமதிக்க மாட்டார்கள். மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதாவது பிரச்சாரம் நடக்கிறது. ஒரு சிறப்பு வகுப்பினர் எப்படி சொல்கிறார்களோ அப்படித்தான் ஈரானிய தலைவர்களும் சொல்கிறார்கள். நமக்கு தெரியும், இவர்கள் சொல்வதை கேட்கும் போது நமக்கு தெரியும், இந்த அறிந்தவர்களுக்கு தெரியும் உண்மை என்ன பொய் என்ன என்று. அதுதான் உண்மையில் நடந்தது. கேரளம் முழுவதும் ஹமாஸ் வென்றது, ஹூதிகள் வென்றது, ஹிஸ்புல்லா வென்றது என்று சொன்னார்கள். ஆனால் யார் வென்றார்கள்? இதே போலதான் ஈரான் என்ற நாடு முழுவதுமாக அழிகிறது. அது நம் கண்முன்னாலேயே நடக்கிறது. இன்று அழுகிறார்கள், போரை எப்படியாவது நிறுத்துங்கள் என்று. இதுதான் உண்மை நிலை.